வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சூப்பரான அசத்தலான வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான, அதாவது கோதுமை அல்வா மாதிரியே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான டேஸ்ட்டில் கேரட் அல்வாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். கேரட் அல்வா ஏற்கனவே ஒரு மெத்தடில் செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்குறேங்க. இன்றைக்கி இன்னொரு மெத்தடில் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு கேரட்டை நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் பால், அதாவது 200 ml போதுங்க, காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கேரட் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதே தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம். தேவைக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சுக்கலாம். எப்படி அடுப்பில் எடுத்து வச்சு சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லா பெட்டராக இருக்குங்க, ஒட்டாமல் வரும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதாவது 5 ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக திரண்டு வந்துட்டுருக்கு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 50 கிராமுக்கு குறைவாகவே நான் நெய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்பப்போ கிளறி விடுறப்பே கூட சேர்த்துக்கலாம். ஒட்டுக்காக சேர்க்க தேவையில்லை, ரொம்ப நெய்யும் தேவையில்லை. பாருங்கள், இப்போ நெய்யை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்பப்போ நெய்யை சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ சேர்த்தாவே போதுமானதுங்க. ஒட்டுக்காக நிறைய நெய் தேவையில்லை. இந்த கேரட் அல்வாவை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சர்க்கரை பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எனக்கு கம்மியாக இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கேரட் அல்வா நல்லா திரண்டு ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம விட்ட நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும், வெளியே வந்துடுங்க. கையில் எடுத்து பார்க்குறப்ப ஒட்டாமல் வந்தால் தாங்க கரெக்டாக பதங்க. ஏற்கனவே போட்ட வீடியோவில் கேரட் துருவி போட்டு செஞ்சுருப்பேங்க. இது வந்து அரைச்சி எடுக்கிறதுனால நல்லா வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு இறக்கிடலாங்க. கூடவே இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை உடைச்சி போட்டு கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்து சூடாக பரிமாறலாங்க. சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.